அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் தான் 2026 தேர்தலில் வெற்றி பெறுவாரு அப்படின்றது என்னுடைய கருத்து. இத்தனை நாள் அது என்னுடைய கருத்தா இருந்துச்சு. அது இன்னைக்கு உண்மையாக போற ஒரு சூழ்நிலையை தொட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட ஒரு சர்வே ஒன்று எடுத்தோம். அந்த 100 பேர்ல கிட்டத்தட்ட 89 பேர் 2026 தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படின்ற தங்களுடைய விருப்பத்தை நம்ம கிட்ட சொன்னாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 11 பேர்ல 10 பேர் கிட்டத்தட்ட அதிமுக தான் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் திமுக பத்தி சொன்னாரு. நாம ரேண்டமான மக்கள் கிட்ட தான் சர்வே எடுத்தோம். அந்த சர்வேயை எப்படி எடுத்தோம் அப்படின்ற ஒரு காணொலியை அடுத்து நான் பதிவிடுறேன். இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 89 பேர் தாவைக்காக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் அவங்க கிட்ட நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். என்ன கேட்டேன்னா, நாம் தமிழர் கட்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா, அவங்க சொன்ன விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, 2026க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி காணாம போயிட போகுது, அவ்வளவுதான், சீமான் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான கேவலமான அரசியல்னால அவங்க கட்சி காலியாக போகுது அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம 2026க்கு அப்புறம் திமுகவும் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுத ஆரம்பிச்சிருச்சு. 2026ல திமுகவும் காலியாயிரும். ஏன் அப்படின்னா, ஒண்ணு தாவேக்கா முதல்ல ஜெயிக்கும், அதாவது முதல்வர் வேட்பாளரா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் தான் முதலமைச்சராக போறாரு. எதிர்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்புகள் யாருக்கு அதிகம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இப்ப இந்த திமுக இது எதிர்கட்சியா கூட வர வாய்ப்பு கிடையாது. நாம் தமிழரை நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவங்க அதுக்கு அடுத்து காலி ஆயிடுவாங்க. இப்ப இந்த காங்கிரஸ், விசிகா, இந்த பாமக இந்த மாதிரியான கட்சிகள் யார் கூட கூட்டணி வைப்பாங்க, அதை வச்சுதான் நம்ம வெற்றியை நிர்ணயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில விசிக மீதும் நிறைய பேர் அதிருப்தியில தான் இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் மீதும் அதிருப்தியில தான் இருக்காங்க. சேம் பாமக மீதும் அதிருப்தியில தான் இருக்காங்க. இந்த 3 பேருமே யாரு கூட கூட்டணி வச்சாலும் மிகப்பெரிய அளவுல கடந்த எலெக்ஷன்ல ஏற்படுத்தின அந்த இம்பாக்ட் இவங்களால திருப்பி ஏற்படுத்த முடியாது அப்படின்றது நம்மளுடைய கருத்து. ஸோ 2026 தேர்தலில் உறுதியா நிச்சயமா கண்டிப்பான முறையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி விஜய் அவர்கள் தான் முதல்வரா உட்கார போறாரு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த காணொலியை பாக்குறவங்க நிறைய பேருக்கு என்ன தம்பி நீ இஷ்டத்துக்கு சொல்ற, அவர் ஜெயிச்சிருவாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். இந்த காணொலியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னா இதே காணொலியில் நீங்க கமெண்ட் போடுங்க. நன்றி.